வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா அனைவருக்கும் வீக்கெண்ட் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான ரெசிபியில் செய்ய போகிறோம். நான் அதர் தேன் வெஜிடபிள் பாயா. சரிங்களா, இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது பீட்ரூட், இது கேரட், இது வந்து முள்ளங்கி, இது வந்து பீன்ஸு, இது வந்து பொட்டேட்டோ. இந்த 5 காய்கறிகள் வந்து இதுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தயிர், இது வந்து தேங்காய், இது வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, புதினா. சரிங்களா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு. சரிங்களா, இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜிடபிள் பாயா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இத்தனை காய்கறிகள் சேர்க்கறதால உங்களுக்கு ரொம்ப சத்தான பொருள் வேறு. நீங்கள் இது இட்லி தோசைக்கு, இந்த சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சரிங்களா, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜிடபிள் பாயாக்கு வந்து நான் இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயமும் சேர்க்குறேன். எதுக்கு அப்படின்னா, இதை நம்ம அரைச்சி சேர்க்கும்போது வேறு லெவலில் அந்த ரெசிபி வந்து வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா, அதோட அந்த என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸ்மெல்லில் இருந்து அந்த டேஸ்ட், அந்த அரோமா எல்லாமே வந்து அடுத்த லெவலில் இருக்கும். சரிங்களா, இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெஜிடபிள் பாயா செய்கிறதுக்கு நான் குக்கரில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை தான் ஆட் பண்ணுறோம். யூஸ்வலாக வெங்காயம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, இப்போ அது இல்லாமல் டைரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1 by 1 அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கக்கூடாது. இது வந்து லைட்டாக தான் இருக்கணும். அந்த கிளாஸி பதத்துக்கு வந்தால் போதும். சரியா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. வெங்காயம் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த தக்காளி வந்து இப்போ ஆட் பண்ணக்கூடாது, அப்புறமா தான் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கர்ட் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, டர்மரிக் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சில்லி பவுடர், கரம் மசாலா, டர்மரிக் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய்கறிகள் எல்லாம் வந்து எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இது பாருங்கள், இந்த தேங்காய், கசகசா, சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உடச்ச கடலை, இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுட்டு இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் போட்டு நல்லா அந்த பேஸ்ட் போட்டு இப்போ நல்லா இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து நான் குக்கர் மூடியை வந்து ஓப்பன் பண்ணேன். 2 விசில் வச்சு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணேன். அட்டகாசமான வெஜிடபிள் பாயா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுது பார்த்தீங்களா. பார்க்குறதுக்கே எண்ணெய் எல்லாம் மிதந்து வந்து